இப்ப என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் எல்லாம் சமைச்செல்லாம் முடிச்சாச்சு இல்லம்மா? சமைச்செல்லாம் முடிச்சுட்டோம். சரி இப்ப வெறுக்கடிக்குதுன்னு சொல்லி இருந்தியே. ஆமாம்மா. சரி நம்ம கெவுரு மாவு இருக்கு இல்லையா, அதை வச்சு அடை தான் செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி நிக்கிறேன்ப்பா. சரிம்மா. ஆயிமா, நம்ம கெவுரு மாவு இருக்குங்களா, ராகி மாவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வச்சு நம்ம கெவுரு அடை செய்யலாங்களா? மாவு டப்பா மட்டும் கொஞ்சம் எடுத்து தரியாப்பா? சரிங்கம்மா. அடை சூப்பரா இருக்குமேம்மா. அதுதான் ரொம்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு இதை செஞ்சு. கஞ்சியே டெய்லி குடிச்சுன்னு கிடக்குறேன். டெய்லி நான் காலையில கெவுரு மாவு கஞ்சி தான் குடிப்போம். நீங்க கூட பாத்துருப்பீங்க, நம்ம நிறைய ஆரம்பத்துல கஞ்சி வச்சிருப்போம் இல்லையா. நான் இப்பதான் வைக்கிறது இல்லை கஞ்சி. அது ஏன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம வீடியோ எடுக்க சொல்ல மணி 8 ஆயிடுதுங்கம்மா. நேற்றுக்கு வரைக்கும் நம்ம கஞ்சி வச்சா கஞ்சி குடிக்கிறதா சாப்பாடு சாப்பிட்டு வேலைக்கு போறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால காலையிலேயே கஞ்சி காசி குடிச்சிடுறது. ஒரு 6:30 மணிக்கெல்லாம் கஞ்சி குடிச்சிடுவோம். அதனாலதான் இப்பெல்லாம் வைக்கிறது இல்லைங்கம்மா. சீக்கிரமாவே குடிச்சிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இப்ப வீடியோல காட்டுறது இல்ல. அதுல முன்னாடி எல்லாம் காமிச்சிருப்போம், நம்ம நிறைய பாத்துருப்பீங்க. சரிம்மா. இந்த அடைக்கு வந்து தேங்காய் நிறைய போட்டு செஞ்சா சூப்பரா இருக்கும். தேங்காய் இருக்காமா வீட்டுல? கட் பண்ணினே இருந்தேன், கொஞ்சம் கட் பண்ணணும். சரிம்மா. நம்ம தேங்காய் போட்டு ஏன்னா கடிச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும். நம்ம இப்போ 1 கிளாஸ் மாவு எடுத்து செய்யலாம்ப்பா. சரிம்மா. கொஞ்சமா செஞ்சுக்கலாமா? கொஞ்சமா செய்யலாம்ப்பா. நம்ம இப்போ 1 கிளாஸ் மாவு எடுத்து வச்சுக்கணும்ப்பா. மிச்சத்தை எடுத்து அங்க வச்சிடலாமா? வச்சிடலாமா. நம்ம இந்த 1 கிளாஸ் மாவு இப்ப இந்த பாத்திரத்துல போட்டு அதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சிக்கலாம்ப்பா. சரிம்மா. நம்ம நிறைய வேணா நம்ம நிறைய செஞ்சுக்கலாம்மா. நிறைய மாவு போட்டு செஞ்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம 1 கிளாஸ் மட்டும் போடுவோம். இந்த அடை ஒரு ஸ்பெஷல் தாம்மா நமக்கு. ஏன்பா? அது நீங்களே கண்டுபிடிங்க. ஏன்னு பார்த்தாக்கா, நம்ம வந்து முத இந்த அடை தான் ஃபர்ஸ்ட் வீடியோ ஆரம்பிக்கும் போது இதான் செஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன்ப்பா. நம்ம வீடியோல முதல் வீடியோவா நம்ம அப்லோட் பண்ணதே இந்த நீங்க சொல்ற இந்த அடை தான்மா. ஆனா நம்ம மாடியில செஞ்சோம், அடுப்புல செஞ்சோம். அது பாத்தீங்கன்னா அப்போ வந்து நிறைய பேர் கமெண்ட்ல கூட சொல்லிருந்தீங்க, அம்மா சுத்தமா ஒண்ணுமே கேட்கவே இல்ல, நம்ம சொல்றதே ஒண்ணுமே கேட்கலங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு அப்ப பேச்சே வராதுங்கம்மா. அப்பதான் சொல்லியிருந்தேன்ல. அப்ப ரொம்பவே இந்த ஆரம்பிக்கும் போது நான் ரொம்ப கவலையில இருந்தேன்னு சொல்லி அப்ப ஆரம்பிச்சது. அப்ப நான் ரொம்பவே பேச மாட்டேன் போலக்குது. அம்மாக்கு வந்து வீடியோ சுத்தமா எப்படி பேசணும் அதெல்லாம் தெரியும். அப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ன்றதுனால ஒண்ணுமே தெரியல. அப்ப என்ன பேசுறேன் எது பேச நான் பாட்டுல அப்படி செஞ்சுனே இருந்திருப்பேன் போலக்குது. அதான் சொல்லியிருந்தீங்க, ஒன்னும் கேட்கலங்கம்மா, மைக் போட்டு பேசுங்கம்மா அப்படின்ட்டு. இப்பவும் அம்மா மைக் போடுறது இல்ல. இப்ப கொஞ்சம் ஜோராவே பேசிடுறாங்கம்மா. அதே மாதிரி நம்ம சேனல்ல கோல்டு பட்டன் வாங்கிட்டீங்களா கூட கமெண்ட்ல கேட்டாங்கம்மா. ஆனா நமக்கு தான் இன்னும் 11,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தானே நம்ம வச்சிருக்கோம். அதனால கோல்டன் பட்டன்லாம் நம்ம இன்னும் வாங்கல. அதே மாதிரி நமக்கு இன்னும் யூடியூப்ல இருந்து சம்பளமே இன்னும் ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கல. இனிமே தான் அதெல்லாம் வாங்குவோம். அவங்க ஆசையா கேக்குறாங்க, அது மாதிரி கேக்குறீங்கம்மா, இந்த மாதிரி வந்துருச்சுங்களாங்கம்மா. ஒரு குட்டி பாப்பா கூட வந்து இங்க வந்து ஒரு நாள் நம்ம பக்கத்து வீடு, அவங்க வீடியோ பார்த்துருப்பாங்க போல இருக்குது. இங்க வந்து ஓடி வந்து என்கிட்ட கேக்குறாங்க, சில்வர் பட்டன் வந்துச்சா காட்டுங்கம்மான்னு சொல்லிட்டு. எனக்கு அப்போ தெரியல. அரவிக்கிட்ட சொல்றேன், அரவிந்த் பாப்பா வந்து இந்த மாதிரி கேக்குறாங்க, என்னப்பா அப்படின்னு சொன்னா அப்பதான் அரவிந்த் இந்த மாதிரி சொல்றாப்ல. 1,00,000 சப்ஸ்கிரைபர் வரணுமா? நம்ம இப்பதான் 11,000 வந்திருக்கு. அப்படியா? அதனால வந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டா நம்ம அந்த பாப்பா கிட்ட சொல்லிடலாம், கூட்டிட்டு வந்தே காமிச்சிடலாம். சரிப்பா. நம்ம இப்ப வெங்காயம் பொடியா கட் பண்ணிக்கலாமா? கட் பண்ணிக்கலாமா. தேங்காயும் பொடியா கட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் மாவுலாம் பேசலாம்ப்பா. நம்ம வெங்காயம் கொஞ்சம் பொடியா கட் பண்ணிடலாம்ப்பா. வெங்காயம் பொடியா இருந்தா தான் நல்லா இருக்குமாமா? பொடியா வதக்கிட்டு அப்பதான் நம்ம தட்டுவோம் இல்லையா, பெருசா இருந்தா தட்ட முடியாது இல்லையா, அதுக்காகப்பா. தேவையான பொருள்லாம் பாத்துடலாமா? முன்னாடியே 1 கிளாஸ் மாவு எடுத்து வச்சிட்டேன் இல்லையா. தேங்காய் பொடியா கட் பண்ணி வச்சுக்கிறோம், வெங்காயம் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கடலை பருப்பு ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன், 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கிறேன், கொஞ்சோடு காஞ்ச மிளகாய், நம்ம தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்கலாமா. இதை முருங்கைக்கீரைப்பா, இது வந்து நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். நல்லா இருக்கும்மா, முருங்கைக்கீரை போட்டு செஞ்சா நல்லா இருக்கும். வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம உப்பு, எண்ணெய் இதெல்லாம் தான் தேவைப்படுது. இப்ப தாளிக்க ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கொஞ்சமா நம்ம இப்ப இதெல்லாம் வதக்கிறதுக்காக கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம்ப்பா. கூடவே கொஞ்சமா கடுகு போட்டுட்டு அப்படியே கடுகு பொரிச்சோட இந்த கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு வச்சுக்கிறேன்லப்பா, அது போட்டுக்கலாம்ப்பா. சின்ன தீயாவே வச்சுட்டு போடலாம்ப்பா. நம்ம வீட்டுல எப்பவுமே ராகி மாவு இருக்கிறதுனால அப்படியே அம்மா அடிக்கடி செய்வாங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாம இந்த கடலை பருப்பு இதெல்லாம் வந்து நான் அதிகமா போட சொல்லுவேன், இல்லம்மா கடிச்சு சாப்பிடும் போது நல்லா இருக்கும். யாரும் தான் கேட்பாப்புல, கொஞ்சம் நிறைய போடுமா, இதெல்லாம் தேங்காய்லாம் கொஞ்சம் நிறைய போடுங்கம்மா, நம்ம சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுங்கம்மா. நம்ம இப்போ இந்த பருப்பு சிகப்பா வந்துருச்சு, கடலை பருப்பும் உளுத்தம் பருப்பும். சரிம்மா. வெங்காயம் வச்சுக்கிறேன் இல்லையா, இது போட்டுடலாம்ப்பா. போட்டுடலாமா. காஞ்ச மிளகாய் வச்சுக்கிறேன்லப்பா, அதையும் போட்டுடலாமா? போட்டுடலாமா.
அடைலாம் ரொம்ப டக்குன்னு செஞ்சிடலாம்லம்மா. ஆமா இது ரொம்ப சீக்கிரமா செஞ்சிடற வேலைப்பா இது. மாவு செஞ்சு நம்ம அவ்வளவுதான் செய்யற வேண்டிய வேலைதான். சூப்பராவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது. ஆமாப்பா. இதுல வெல்லம் போட்டு நம்ம பிசைஞ்சு சுடுவோம் இல்லையா, அது இன்னமும் நல்லா இருக்கும். சாப்பிட்ட ஒரு மாதிரி வெல்லம் இனிப்பா இருக்கும், அது ரொம்ப சூப்பரா இருக்குங்கம்மா. வெங்காயம் மட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும்ப்பா, இல்லைன்னா சாப்பிடும் போது ஒரு மாதிரி நறுக்குன்னு இருக்கும். அதனால கொஞ்சம் நல்லாவே வதங்கிக்கிட்டோம்ப்பா. வெங்காயம் நல்லா வதங்கிச்சுப்பா. இது கூடவே கொஞ்சம் தேங்காய் வச்சுக்கிறேன் இல்லையா, இதையும் போட்டு நம்ம தேங்காய் வதக்கிதான் போடணும். அப்படியே மாவு கூட போட்டு செஞ்சு அதை தட்டிடலாம். சும்மா ஒரு வதக்கி நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்ப்பா. போதும், இப்ப ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணி இது ஆறிக்கினே இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம இந்த மாவு கொஞ்சம் பிசைஞ்சுக்கினே இருக்கலாம்ப்பா. முருங்கைக்கீரை எல்லாம் போட்டு வதக்கலையாமா? முருங்கைக்கீரை வதக்க வேண்டியது இல்லப்பா, ஏமா அப்படியே போட்டுக்கலாம். நம்ம இன்னொரு வாட்டி அப்படியே வேக வைக்க போறல, அடை நம்ம நல்லா வேகும் இல்லையா, அது கூட முருங்கைக்கீரை வெந்துடும். இப்போ ஒரு வாட்டி அப்போ ஒரு வாட்டி வேக வச்சோம்னா ஒரு விதமான கசப்பு வந்துடும், அது சத்து எல்லாம் போயிடும் இல்லையா. சரிம்மா. அதனால நம்ம இப்ப என்ன பண்ணலாம், தேவையான அளவு திட்டமா போட்டுக்கலாம்ப்பா. சால்ட் தண்ணியில போடுறீங்க? ஆமா, தேவையான அளவுக்கு எடுத்து தண்ணியில போட்டு கலக்கி நம்ம கொஞ்சமா ஊத்திட்டு அப்புறம் தண்ணி ஊத்தி இப்போ இது பண்ணிக்கலாம். எல்லா இடத்துக்கும் பரவிடும்பா அது மாதிரி போட்டோம்னாக்கா. சரிம்மா. உப்பு போட்டு தண்ணி ஊத்திக்கணும். தண்ணி ஊத்திட்டு கரைச்சிட்டு அப்புறம் நம்ம மாவுல மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இப்படி பண்ணோம்னா எல்லா இடத்துக்கும் பரவிடும், அதுக்காக தான்ப்பா. சூப்பர்மா. வெறுமனே நீங்க போட்டீங்கன்னா கூட ஒரு இடத்துல மாவுல படாம போயிடும். படாம இருக்கும், ஒரு இடத்துல பட்டு இருக்கும். இந்த மாதிரி போட்டு நம்ம பண்ணிட்டோம்னா எல்லா இடத்துக்கும் பட்டுடும்பா. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி வச்சிருப்போம் இல்லையா, சாதா தண்ணியா நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரி உப்பு இல்லாத தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும்ப்பா. நம்ம இப்ப கூடவே வறுத்து வச்சுக்கிறேன்லப்பா. ஆமாமா, எல்லாத்தையும் எடுத்து இப்ப போட்டு அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி தட்ட ஆரம்பிக்கலாம்ப்பா. சூப்பர்மா. இதை போட்டு நல்லா இப்ப தேங்காய் எல்லாம் போட்டல்லப்பா, இதோட நம்ம தட்டுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம்ப்பா. தண்ணி அளவு அதெல்லாம் எதுவும் இல்ல, நம்ம திட்டமா தேவையான அளவு ஊத்தி இப்படி உருண்டை பிடிப்போம் இல்லப்பா, உருண்டை பிடிச்சு தட்டுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு இருந்தா போதும். ரொம்ப தண்ணி ஊத்திடக்கூடாது, ரொம்பவும் தண்ணி இல்லாம இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி இருக்கும். திட்டமா நம்ம தட்டுற அளவுக்கு தெளிச்சு ஊத்தி இந்த மாதிரி நம்ம பிசையும் இல்ல சப்பாத்தி மாவுலாம், அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம்ப்பா. சரிம்மா, நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லா எல்லாம் இந்த ஒட்டிக்கணும்ப்பா. இதுல ஒட்டிக்கிச்சுனாக்கா தட்டுறதுக்கு வசதியா இருக்கும். அவ்வளவுதான். இப்போ நம்ம வச்சுட்டு தோசை கல்ல காய வச்சு தட்டி போடுவோமா? போட்டுடலாமா. வடு பத்த வச்சு விட்டோம்பா, நல்லா காஞ்சினே இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம தட்டி எடுத்துக்கலாமா? தட்டிக்கலாமா. இதே துணியை தான் பால் கொழுக்கட்டைக்கு யூஸ் பண்ணீங்க போலியம்மா? ஆமாப்பா, பால் கொழுக்கட்டை சாதா கொழுக்கட்டை எல்லாத்தையும் துணி அப்படியே வச்சுன்னு இருப்பேன். அலசி வச்சுக்குவேன். அப்பப்ப தேடி நிற்க முடியாது இல்லையா, அந்த இட்லி பாத்திரத்திலே காய வச்சிடுவேன். சூப்பர்மா. எடுத்துக்குவேன்ப்பா. இந்த மாதிரி தட்டுறதுக்கு வசதியா இருக்கு. எண்ணெயிலேயே இப்ப தட்டலாம். நம்ம நைஸா தட்ட முடியாது, அதுக்குள்ள கல்லு காஞ்சிடும். நம்ம கையெல்லாம் சூடு வச்சுக்குவோம்பா. சரிம்மா. அதனாலதான் நம்ம இந்த மாதிரி வச்சுக்கணும்னாக்கா நம்ம சின்னது பண்ணிட்டு கூட அதுக்குள்ள நம்ம இதை தட்டி எடுத்து போடுறதுக்கு வசதியா இருக்கும். சூப்பர்மா. இப்ப நம்ம இந்த மாதிரி திட்டமா எடுத்துக்கணும்ப்பா. நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடுத்துன்னு இப்படி உருண்டை மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தட்ட ஆரம்பிச்சுக்கலாம்ப்பா. சரிம்மா. நிறைய எடுத்துட்டீங்க போலியே. இந்த பெருசாதான் எனக்கு தட்டு, அதனால நம்ம தட்டிடலாம். கரெக்டா இருக்குமா? துணியில ஒட்டிக்காதாமா? துணியில ஒட்டிக்காதுப்பா, நம்ம பொறுமையா தான் தட்டணும். இப்போ எவ்வளவு நைஸா தட்டுறோமோ அவ்வளவு நல்லா வேகும்பா. ரொம்ப அப்படியே கல்லு மாதிரியே வைக்க கூடாது. சூப்பரா இருக்கும்மா. எனக்குலாம் அந்த முதுகு வலியே வந்துரும்மா. நம்ம டெய்லி நீங்க கஞ்சி குடுக்குறீங்கல்ல, என்னைக்கா ஒரு நாள் வந்து மாவு காலி ஆயிடுச்சுப்பா அரைக்கணும்னு சொல்லுவீங்க, நம்மளும் மறந்துருவோம் அரைக்கிறதுக்கு. அந்த டைம்ல எல்லாம் 2-3 நாள் நம்ம தொடர்ந்து விட்டுட்டோம்னா எனக்கு வந்து கால் வலி வந்துரும். எனக்கு அப்படியே உக்காந்துட்டே செய்யற வேலை இல்ல, எனக்கு முதுகு வலி வரும். எனக்கு வந்து கால் வராதுப்பா, நடப்பேன் இல்லையா, மாடிப்படிலாம் ஏறி வேலைக்கு போகும்போது அந்த படியெல்லாம் ஏறவே முடியாது, ஒரு மாதிரி கால் வலிக்கும். இந்த மாதிரி தட்டிட்டேன்லப்பா, நம்ம விருப்பம் தான். பெரிய சைஸ் வச்சு பெரிய தட்டு வச்சு கூட இந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம இப்ப இந்த சைஸுக்கு தட்டிக்கிறோம் இல்லையா, ரொம்ப பெருசா போட்டா எடுக்கும் போது உடஞ்சிட போதுமா? உடையெல்லாம் உடையாது. இந்த துணி வச்சுக்கிறோம் இல்லையா, இது பாருப்பா, இப்படி தூக்கிக்கலாம்ப்பா. அது போட்டேன்லப்பா, அது சுத்தி கொஞ்சம் நம்ம எண்ணெய் விட்டுட்டு அப்படியே சின்ன தீ வச்சிட்டோம்னா நல்லா முருகலா வேகும்பா. அதுக்குள்ள நீங்க இன்னொன்னு தட்டிக்கிறீங்களா? இன்னொன்னு தட்டிடுறேன்ப்பா.
நம்ம இந்த பக்கம் இப்ப திருப்பி போட்டுடலாம்ப்பா. வெந்துட்டு இருக்க போலயமா? இப்ப இந்த பக்கம் போட்டு அது மாதிரி 2 பக்கமா கொஞ்சம் திருப்பி திருப்பி போட்டோம்னாக்கா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்பா. நல்லா எல்லா பொருளும் முருகி நல்லா சாப்பிடறதுக்காக நம்ம 2 பக்கமும் அப்படி திருப்பி திருப்பி இந்த மாதிரி எடுத்துட்டோம்ப்பா. நல்லா வெந்துட்டு இருக்குமா? எடுத்து வச்சிடலாமா? எடுத்துடலாமா. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. இப்பவே உடனே சாப்பிட்டா கூட ஒரு மாதிரி இருக்கும்பா. கொஞ்சம் ஆறுச்சுன்னு வச்சுக்க நல்லா மொறு மொறுன்னு நல்லா இருக்கும்பா. அடுப்புல 2 போட்டுக்கிறீங்க பிள்ளையம்மா? ஆமாப்பா, கடைசியா ஒண்ணு குட்டியா இருந்தது இல்லையா, சரி அது எங்க இன்னொரு அடி போடலாம் அப்படின்ட்டு இடம்தான் பெருசா இருக்கு அப்படின்னு இந்த பக்கமா போட்டோம்ப்பா. சரிம்மா, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுப்பா. இது நல்லா முடிஞ்சிச்சுமா. மொத்தம் 3, இது ஒரு 2, 5 வந்திருக்காமா இந்த மாவுல. 1 கிளாஸ் மாவு போட்டா 5 வருதுங்கம்மா. நீங்க அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க. கொஞ்சமா சாப்பிட்டா போதும். ஒண்ணு சாப்பிட்டாலுமே நமக்கு அது நல்லா இதுவா இருக்கும். நான் திட்டமா போட்டு செய்யுங்கம்மா. தட்டு இந்த தட்டுல எடுத்து வச்சுட்டேன்ப்பா. சின்ன தட்டுல மேல மேல வச்சேன் இல்லையா, அது ஆறாது. இது உடனே அப்பவே எடுத்த உடனே சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி மெத்துன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆறுன பிறகு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க மொறு மொறுன்னு இருக்கும்பா. நல்லா ஆமாமா, மொறு மொறுன்னு ஆகணும்னா கொஞ்சம் நம்ம டைம் விட்டோம்னா மொறு மொறுன்னு ஆயிடும். அதுக்குதான் பெரிய தட்டுல எடுத்து இப்படி வச்சுட்டேன்ப்பா. இது முடிஞ்சிச்சு, எடுத்துடலாமா? சூப்பர்மா. நம்ம எப்பவுமே சூடா சாப்பிடுறதை விட கொஞ்சம் டைம் எடுத்து, அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துடக்கூடாது. ரொம்ப டைம் எடுத்துடக்கூடாது. கொஞ்சம் ஆறுற வரைக்கும்மா. ஒரு 5 நிமிஷம் போல கேப் விட்டுட்டு சாப்பிட்டோம்னா. முருங்கைக்கீரை அப்படி கிடைக்கலன்னாக்கா கருவேப்பிலை போட்டுக்குங்கம்மா. பொடியா முருங்கைக்கீரை கிடைக்கலன்னா கருவேப்பிலை போட்டுக்குங்க. நம்ம சூப்பரா கெவுரு மாவு அடை சுட்டுட்டோங்கம்மா. ராகி மாவு அடை, கேழ்வரகு மாவு அடை செம்மையா இருக்குமா. இது அழகா செஞ்சு முடிச்சுட்டோம். வாங்கம்மா எல்லாரும் சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யாம்மா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சத்யாம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம இன்னைக்கு சூப்பரா அடை செஞ்சு முடிச்சிட்டோங்கம்மா. இப்ப நம்ம நாளைக்கு என்ன செய்யலாம்னு பாக்கலாங்களா?